தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்மில் அநேகர் மிகவும் துக்கத்தோடு கூட அந்த ஆலயத்தில் வந்திருப்போம். என்னுடைய ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி, இன்று நான் உங்களை பார்க்கும் பொழுது துக்கத்தோடு துக்கம், எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு நேராதபடிக்கு சற்று உற்சாகத்தோடு யாவரும் காணப்படுவோம் என்று தாழ்மையாய் உங்களை வேண்டுகிறேன். எப்பொழுதும் தேவன் என் மூலமாய் ஜனங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அதாவது 10 நிமிஷம் பேச கொடுத்தா 20 நிமிஷம் பேசுவேன், 20 நிமிஷம் பேச கொடுத்தா 40 நிமிஷம் பேசுவேன். இதை தான் நான் நாசுக்காக நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்படி ஒரு பெரிய அதிக பிரசங்கியாக இருப்பார் போல அப்படின்னு. ஆனால் நல்ல விஷயம், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு பிரசங்கியாக தான் நான் வந்திருக்கிறேன். சரி போகட்டும், எல்லாரையும் செய்தி பக்கம் திருப்பணும்னு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இப்போ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது: இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தையை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் டக்குன்னு முடிச்சு, நான் இன்னைக்கு வரலை அப்படிங்கிறாரு. எல்லாரும் எஸ்ஐயா ராஜா மாதிரி ஆண்டவர் கூட்டா வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, வாய்ப்பு கிடைக்கச்சுல பயன்படுத்திக்கங்க, பரலோகத்துக்கு நாம் போய் சேரலாம். சரி போகட்டும், நாம் இப்பொழுது கொஞ்சம் சற்று சீரியஸாக தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில சிலுவையில் அடைக்கும்படியாய் கொண்டு போகப்படுகிறார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட 2 கல்லர்களும் அடிக்கும்படியாய் கொண்டு போகப்படுகிறார்கள். வலது புறத்தில் ஒரு கல்லன், இடது புறத்தில் மற்றொரு கல்லனாக சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கல்லர்களில் ஒருவரை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. இதை கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் செய்யும் உன்னத இடங்களிலே, பரதீசாக இருக்கலாம், பரலோகமாக இருக்கலாம், அங்கே ஒரு கல்லன், துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்த ஒரு மனிதன், உலகத்தால் பாவி என்று தீர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கு நுழைய முடியுமா? வேதத்தை அறிந்த யாவரும் அது முடியாது என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஒரு வினோதமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படியானால் இந்த கல்லனை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம். அவன் இந்த உலகத்திலே பிரதான பாவி என்று அவன் தீர்க்கப்பட்டுதான் 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் பிரதான பாவியாக இயேசுவோடு சிலுவையில் அறையும்படி. அதில் தேர்வான ஒரு மனிதன் தான் இந்த கல்லன். ஆனால் அந்த கல்லன் அந்த சிலுவை அடிக்கப்படும் பொழுது, அந்த மரணிக்கும் கடைசி மணித்துளிகளிலே அவனுக்குள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அதை உலக மனிதர்கள் கண்டுகொள்ளவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கவனித்து விட்டார். ஆகவேதான் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அப்படியானால் அவனுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கும்? அவன் நீதிமானாக மாறிவிட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். ஆம், உலகத்திலே அவன் ஒரு பாவி என்று தீர்க்கப்பட்டாலும் அந்த கடைசி மணித்துளியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் மிக சரியாக அவன் பயன்படுத்தி விட்டான். ஆம், ஒரு மனிதன் எப்படியா அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று உங்களால் சொல்ல முடிகிறது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் அடிப்படையாய் தேவைப்படுகிறது. ஒன்று, மனம் திரும்புதல். 2வது காரியம் தேவனை விசுவாசிப்பது.
அதற்கு அப்புறம்தான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கிறிஸ்துவுக்குள் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமை வரங்கள் என்று தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் கடைசி மணித்துளிகளிலே மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அந்த விசுவாசத்தையும் அவன் உறுதிப்படுத்துகிறான். நாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன அந்த வசனத்திற்கு முந்தின 4 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய மனம் திரும்புதலை குறித்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 41ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். 39ஆம் வசனம்: அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவை அவன் ஏழ்கிறான். இதை எனக்கு வாசிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. சிலுவையிலே பாவத்திற்கு தக்க தண்டனையோடு தொங்கிக் கொண்டு இருக்கிறான். சரீரம் முழுவதும் ஒரு வேதனையோடு அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை, மரணிக்க போகிற இன்னும் சில மணித்துளிகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவன் இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளவில்லை, அவன் அவரை இகழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இது பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. மறைக்கும் போது கூட அவன் தன்னுடைய பாவத்தை அதிகரிக்க பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. சமீபத்தில் ஒரு அரசியல்வாதியின் பேட்டியை கூட நான் காண நேர்ந்தது. அவர் இப்பொழுது பூமியில் இல்லை. அப்பொழுது அவருக்கு 90 வயதிற்கு மேல் இருக்கும். ஒரு நிருபர் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரால் நடக்கக்கூட முடியவில்லை, வீல் சேரில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் ஒரு பொய்யை அவர் சொல்லுவதை நான் பார்த்தேன். அதை கேட்ட பொழுதும் கூட எனக்கு இதே காரியம்தான் என் சிந்தனையில் ஓடியது. இவர் என்று மறிப்பார் என்று தெரியாது. ஆனால் இன்னும் இந்த உலகத்திலே நன்மைகளையும், இன்னும் இந்த உலகத்திலே பல நாட்கள் வாழ்ந்து மேன்மைகளையும் அனுபவிக்க போகிறவர் போல இவ்வளவு பொய்யை அவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள், உலகத்திலே ஒரு வகையான மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை மறைக்கும் வரைக்கும் அவர்கள் அதிகரிக்க பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த பாவம் என்று அவர்களுக்கு உணர்வு கூட அவர்களுக்கு இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தங்கள் பாவத்தை அதிகரிக்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நான் இன்று மரித்தால் என் பாவத்துக்கு தக்க தண்டனை உண்டு என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்றோ, அவர்கள் உணராமலே அறியாமலேயே அவர்கள் போய்விட்டார்களோ என்று கூட எனக்கு சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் இந்த கல்லனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 40ஆம் வசனம்: மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய இருதயத்திலே மனம் திரும்பி இருந்தான். ஆகவேதான் அதை தன்னுடைய வார்த்தையின் மூலம் அவன் வெளிப்படுத்துகிறான். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது: இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று. அது மாத்திரமல்ல, 42ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் என்று பார்க்கிறோம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அடுத்ததாக அவன் அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று. ஒருவேளை இவரும் ஒரு மனிதர் தான் என்று அவன் நினைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் இந்த வார்த்தையை அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அவனோ திட்டமாய் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி. அவனுடைய விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்,
ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆம், நீதி உண்டாகிறது. அவனுடைய இருதயத்தில் அவன் விசுவாசித்தது நிமித்தம், அவனுடைய வாயினாலே அறிக்கை செய்தது நிமித்தம் அவனுக்குள் ஒரு ரட்சிப்பு உண்டாகிவிட்டது. அவன் நீதிமானாக அவன் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் எதை விசுவாசிப்பது, எதை அறிக்கையிடுவது? இப்படி ஒரு கேள்வி நமக்குள் எழுமல்லவா? அதைத்தான் முந்தின வசனத்திலே பவுல் எழுதுகிறார். ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து உனக்காய் சிலுவையில் என்று அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி நீ உன் வாயினாலே அறிக்கையிடுவாய் என்று சொன்னார். அவரை இயேசு தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், ரட்சிப்பு என்பது இன்றைக்கு எவ்வளவு எளிதான ஒரு காரியம் பாருங்கள். அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கின பொழுது அவனுக்கு வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஆனால் எவ்வளவு ஒரு பெரிய காரியம் அந்த சிலுவையிலே அந்த தொங்கின நேரத்திலே அவனுக்கு நடக்கிறது பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை அவன் சம்பாதித்துக் கொள்ள முடிகிறது. சற்று யோசித்து பாருங்கள். அவன் அந்த சிலுவையில் தொங்கின நேரத்தில் அவனால் என்ன செய்திருக்க முடியும்? தன் குடும்பத்திற்கோ தனக்கோ அவனுக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னால் கூட ஒரு சொட்டு தண்ணீரை அவனால் எடுத்து குடித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவனால் சம்பாதிக்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு எவ்வளவு எளிமையாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை இந்த நாளிலே நாம் புறந்தள்ள முடியுமா? கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அந்த கல்லனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் உருவாகிறது. அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் மனம் திரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனை அவன் அத்தனை பேர் முன்பதாக அறிக்கையும் விடுகிறான். இறுதியிலே மிக மிக எளிதாக அந்த விசுவாசத்தை அவன் அந்த ரட்சிப்பை அவன் சம்பாதித்துக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு மிகவும் எளிமையானது என்றுதான் வேதம் கூறுகிறது. அதற்கு முந்தின வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க இருக்கு? இருதயமும் வாய்க்கும் மட்டும்தான் வேலை. வேற எதுவுமே நம்ம கை தேவையில்லை, கால் தேவை கிடையாது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால நாம் அறிக்கையிட வேண்டும். இது அவ்வளவு கஷ்டமான காரியமாக நமக்கு போயிருக்கிறதா? கண்டிப்பா இருக்க முடியாது. சிலுவையில் தொங்கின உடல் வலியோடு வேதனையோடு மறிக்க போகிற ஒரு கள்ளனால் அதை செய்ய முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாதா? உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களால் செய்ய முடியாதா? இவ்வளவு எளிதான ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு நாம் சொல்லி அவர்களும் இந்த கல்லனை போல ஏற்றுக்கொள்ள செய்யும்படியாக இயேசுவை காண்பிப்பதுதான் இனி நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இந்த விசுவாச வார்த்தை, இருதயத்தினால் விசுவாசித்து வார்த்தையினால் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு மறைபொருள் இல்லை. எங்கேயும் நாம் தேடி அலைய வேண்டிய, கஷ்டப்பட்டு தேட வேண்டிய காரியம் இல்லை. அது தூரமானதும் இல்லை. நாம் எங்கேயோ வெளிநாட்டில் போய் தேட வேண்டிய ஒரு காரியமும் அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாயால சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அது இருக்கிறது. ஒருவேளை புறஜாதி மக்கள் உன் பாவங்கள் கழுவ வேண்டும் என்று சொன்னால், உன் பாவங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், நீ இந்த இடத்திற்கு போய் இந்த ஆற்றில் போய் நீ மூழ்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ இப்படி பலி கொடுக்க வேண்டும்.
உன் மகனை பலி கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் உன் பாவம் துளையும். நீ அந்த இடத்திற்கு போய், அந்த தேசத்திற்கு போய், அங்கு போய் நீ இந்த காரியத்தை செய்தாலும் உன் பாவம் துளையும் என்று மற்ற மதங்களிலே கூறப்படுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் மிகப்பெரிய இந்த விசுவாசத்தை தேவன் எவ்வளவு எளிதாக நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலும் வாயிலுமே தேவன் வைத்திருக்கிறார். அப்படியானால் இங்கு பிரச்சனை என்ன? இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது மிக எளிது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரச்சனை எங்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகளில் தான் இருக்கிறது. இந்த கள்ளன் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் அவன் அறிக்கையிடுகிறான். சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற மக்கள், சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நீ கடவுளா என்று சொல்லி ஏளனம் செய்கிற மக்கள் மத்தியிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவர்களுடைய சத்தம் தான் அவனுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் அருகில் அடிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கள்ளன் கூட சொல்லுகிறான், நீ கடவுளானால் என்னையும் சேர்ந்து ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை இகழ்வதை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். மறுபுறம் இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கும் பொழுது அவர் ஒரு ராஜ்யத்திற்கு உரியவர் போலவே காணப்படவில்லை. அவருக்கு ஒரு ஆடை கூட அவருக்கு இல்லை. அவருடைய சரீரம் எல்லாம் கிழிந்து தொங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் அந்த சிலுவையிலே அவர் வடித்துக் கொண்டு இருக்கிறார். அவரோ ஒரு பரிதாபமான ஒரு நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான், அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு மாற்றம் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கும் இந்த கல்லனை போல உலகம் மத்தியிலே இருக்கிற மற்ற ஜனங்களைப் போல நாமும் ஒருவேளை அவர்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நிமித்தம் சிலர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கள்ளனும் அந்த சூழ்நிலையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். சிலுவையில் தொங்கிய பாட அனுபவித்த ஏழை கோலத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஆம் பிரியமானவர்களே, சிலுவை காட்சியில இரண்டு கள்ளர்கள் அறையப்பட்டது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கதான் தேவன் அப்படியாய் திட்டம் பண்ணி இருக்க வேண்டும். ஆம், இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஒன்று அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், இன்னொன்று அவரை தள்ளிவிட்ட மக்கள். ஆம், அந்த இரண்டு வகையான மக்களுக்கு ஒரு குறியீடாக தான் இரண்டு கள்ளர்கள் இயேசுவின் இந்த புறமும் அந்த புறமும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் கூறுகிறார், செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் என்று சொல்லி இரண்டு வகையாக இந்த மக்களை நாம் பிரிப்பதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே அவர் இன்னும் அப்படிதான் இரண்டு பிரிவாக மக்களை பிரித்து காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. 34ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று. 35ஆம் வசனத்தில் திரியை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று. வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இரண்டு வகையான மக்கள், இரண்டு வகையாக தேவன் உலக மக்களை பிரிக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த பக்கத்தில் நாம் நிற்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த வகையான பகுதியில் நாம் நிற்க போகிறோம் என்பதை வைத்துதான் மரித்தவுடன் நாம் எங்கே போவோம்,
என்பது நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய் என்னுடனே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரதீசு என்றவுடன் சிலர் என்று பரலோகம் என்று சொல்லுவார்கள், சிலர் இல்லை பூமிக்கும் பரலோகத்திற்கும் நடுவான ஒரு இடம் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை பரலோகம் 10வது வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பரதீசு ஒரு 3வது வானத்தில் இருக்கலாம், அப்படியாக சிலர் சொல்லுவார்கள். ஆனால் நான் வேதத்தை முழுவதுமாய் நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது நாம் மரித்த பின்பு அத்தனை பேர் போவதும் பாதாளத்திற்கு தான். நமக்கு சில பேருக்கு குழப்பமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 வகை பாதாளத்தையும் 2 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று கீழான பாதாளம், வேதத்தில் 4 இடத்தில் அதை போடப்பட்டிருக்கிறது. தாழ்ந்த பாதாளம், கீழான பாதாளம், அகாதமான பாதாளம், நரக பாதாளம் என்று 4 பேரில் அதை குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பாதாளம் தான் மேலான பாதாளம். அங்குதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நீதிமான்கள் அங்கு வாழ்வார்கள். மரித்தவுடன் பாதாளத்திலே அந்த பகுதியில் அவர்கள் வாழ்வார்கள். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மரித்தவுடன் ஒரு மிகவும் நல்ல ஒரு இடத்திற்கு தான் நாம் போக போகிறோம். அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தின் மூலம் நமக்கு காண்பித்து கொடுத்தார். மரித்தவுடன் அந்த ஐஸ்வர்யவான் உலக பிரகாரமாய் வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் கீழான பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தூரத்திலே அவன் பார்க்கும் பொழுது அந்த மேலான பாதத்திலே லாசரு ஆபிரகாம் மடியிலே அவன் இளைப்பாறிக் கொண்டிருப்பதை, அவன் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருப்பதை அவன் பார்க்க முடிகிறது. இந்த பூமியில் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஐஸ்வர்யவான் இறுதியில் அந்த பாதாளத்திலே ஒரு சொட்டு தண்ணிக்காக லாசரிடம் கெஞ்சுவதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவானுடைய இடத்திலே ஒருவேளை இன்றைக்கு நாமோ நம்முடைய உறவினர்களோ அக்கம் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவானுக்கும் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. அவன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களிடமாவது போய் சொல்வதற்கு என்னை அனுப்பும் என்று. அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இந்த பூமியிலே நற்செய்தி அறிவிக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை என்று சொன்னார். அவன் நீ போய் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இந்த எத்தனையோ தேவ ஊழியர்கள் தங்களை தியாகமாய் உருக்கி கொண்டு தங்களுடைய குடும்பத்தை இழந்து இந்த சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுகிறோமா? எல்லாவற்றையும் ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோமா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏதோ நேரம் போக்கிற்கு ஒரு சடங்காச்சாரியத்திற்கு காலகாலமாய் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியது என்னுடைய நிர்பந்தம் என்று சொல்லி நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு நாள் மரண நேரம் வரும். அப்பொழுது நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்த லாசருவை போன்று நாம் வாழப் போகிறோம், இல்லாவிட்டால் இந்த ஐஸ்வர்யவானை போல கதற போகிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். இன்று பரலோகம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. தேவன் இன்று நமக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறார். நரகம் பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் நாம் இந்த பரலோகத்தை புறந்தள்ளிவிட்டு நரகத்திற்கு போகும் பொழுது தேவன் நம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிறார். அதைத்தான் அன்றைக்கு எருசலேம் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றார், இயேசு கிறிஸ்து கூறினார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல். அதே போன்ற இன்றைக்கு கண்ணீரோடு உங்களை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் ஆகிலும், நான் உனக்காய் மரித்தேன், பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமியில் வந்து பாடு அனுபவித்து இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி உன்னை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கு ஓரிடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கு ஓரிடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும்.
அல்லேலூயா. தேவன் தாமே பரலோகத்தினர் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.